ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்விஹிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன். வெள்ளிக்கிழமை அதிகாலை என்னுடைய வேலைகளை ஒரு விலாகாக உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எப்பொழுதும் போல் வீடியோ பாருங்கள். புதுசாக சேனல் பார்க்குறவங்களா இருந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் கொடுத்துட்டு ஹைப்புங்கிற பாயிண்ட்டே கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையிலே பார்த்திங்கன்னா 3 மணிக்கு தான் எழுந்திரிச்சிட்டேன். வடிவேல் சார் சொல்லுவாங்க இல்லையா, என்னை சோதிக்காதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இன்றைக்கி ஆயிடுச்சு என்னுடைய இன்னைக்கு காலை நேர வேலைகள். ஏன்னா 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன். சரி, கொஞ்சம் எப்போதுமே நம்ம எழுந்திரிச்ச ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சாலும் தீபம் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மணி 6:30 மணி ஆகிடுதே, நீ கொஞ்சம் 6 மணிக்குள்ளெல்லாம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி எழுந்திரிச்சோம்னா, நீ இப்படியா நினைக்கிற நான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, தம்பி பையனும் நீ கரெக்டாக 3 மணிலாம் இருக்கும் அவனுமே முழிச்சிட்டான். முழிச்சு காலையில் வாசல் கூட்டுனதுலேருந்து தீபம் வச்சது வரைக்கும் பின்னாடியே பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருப்பாங்க. வந்துகிட்டே இருந்தான். அன்றைக்கி ஒரு வேலை கூட இன்றைக்கி பார்க்கவே முடியல. ஒவ்வொரு வேலையுமே டபுள் மடங்காகிடுச்சு. அவன் பார்க்குற வேலையும் நம்ம பார்த்துக்கிட்டு, அப்புறம் நம்மளுடைய பூஜை வேலைகள் பார்த்துட்டு, இன்றைக்கி பார்த்திங்கன்னா பல சோதனைகள்லாம் கடந்து தீபம் வச்ச மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆணுச்சு. அதுவும் மட்டும் இல்லாமல் தீபம்லாம் வச்சு எல்லாமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு, அப்புறம் வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது 6 மணி ஒரு 7 மணிலேருந்து வீடியோலாம் எடிட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். காலையிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அன்றைக்கி மார்னிங் ஒரு 10 மணிக்கெலாம் எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன்னா, ஒரு கொஞ்சம் எடிட் பண்ணி வச்சிட்டோம்னா நைட் கொஞ்சம் ஃப்ரீயாக நம்ம மீதி பேலன்ஸ் எல்லாம் எடிட் பண்ணலான்னு சொல்லிட்டு, காலையில் பார்த்திங்கன்னா இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன்னா 1 மணி நேரம் எடுப்பேன். 1 மணி நேரம் ஆயிரும். அந்த ஃபுல்லுமே லென்த்தாக வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிறதுலேருந்து 1 மணி நேரம் வந்துடும். அதை கட் பண்ணி நம்ம ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாங் வீடியோ கொடுப்போம். அப்படி பார்த்திங்கன்னா காலையில் அந்த 1 மணி நேரம் எடுத்த வீடியோ ஒரு 40 நிமிஷம் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே எடிட் பண்ணி வச்சுருந்தேன். அதை ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே அந்த கேமராவில் கேலரியில் எல்லாமே ஃபுல்லாக இருந்ததா, அந்த எடிட் பண்ணி வச்சதே பார்த்திங்கன்னா மறந்துட்டு பார்த்திங்கன்னா அதையுமே சேர்த்து டெலிட் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி விட்டுட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா எடிட் பண்ண போய் ஒரு 7 மணி போல் உட்காரேன். ஆகா, நம்ம எல்லாத்தையும் பிடிச்சி டெலிட் பண்ணிட்டு சொல்லிட்டு மறுபடி பார்த்திங்கன்னா 7 மணிக்கு புதுசாக எல்லாத்தையுமே எடிட் பண்ணி ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு எல்லாத்தையுமே எடிட் முடிக்க. அந்த மாதிரி இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்திங்கன்னா பல சோதனைகளையும் தாண்டி எடுத்த வீடியோன்னு தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கி காலையிலே தம்பி முழிச்சிட்டு அவ்வளோ ஒரு சேட்டை இன்றைக்கி பண்ணிட்டாங்க. அப்புறம் காலையில் வாசல்லாம் கூட்டி அழகாக சாணம்லாம் போட்டுவிட்டு சிம்பிளாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரியான கோலம் போட்டு விட்டுருந்தேன். இன்னைக்கு கோலம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிட்ட வச்சு தான் எடுத்தேன். நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். சேட்டைகள் பார்த்திங்கன்னா அதிகப்படியான சேட்டைகள். ஒவ்வொரு வேலைக்குமே பார்த்திங்கன்னா அவன் ஒரு வேலையை இன்றைக்கி இழுத்து விட்டுட்டு இன்றைக்கி போதும்னு ஆயிடுச்சு தீபம் வச்சு முடிக்கிறதுக்குள்ளே. அதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் காலையில் எழுந்திரிச்சதோட அந்த சந்தன முல்லை இருந்துச்சா, ஆனால் பார்த்திங்கன்னா அந்த சந்தன முல்லை பூக்கிறது ரொம்ப நம்ம மாடியில் இந்த சந்தன முல்லை இருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நம்ம பூஜை அறைக்கெலாம் சாமி ஃபோட்டோவுக்கு பூ வைக்கிறதா இருக்கட்டும், நான் பூஜை பண்ணும்பொழுது எப்பொழுதுமே நம்ம விளக்கு வைக்கும்பொழுது பெண்கள் வெறும் தலையோடு இருக்கக்கூடாது. பூக்கள் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு மலராவது நம்ம தலையில் வச்சுட்டு தான் தீபம் வைக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அதனால் பூக்கள் நம்ம மாடி தொட்டத்தில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எங்கள் வீட்டில் இருக்கும்போது அவங்க எப்போதுமே ஃப்ரைடே அப்புறம் டியூஸ்டேலாம் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவாங்க. அவங்க கொஞ்சம் வெளியில் வேலையாக விஷயமா போகிறதுனால எனக்கு பூக்கள் வாங்கி கொடுக்க ஆள் இல்லை. ஏதாவது நம்ம திங்ஸ் வாங்கினாலுமே கொஞ்சம் சிரமம் தான். அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு நல்லா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த நம்ம மாடி தோட்டத்தில் வச்சுருக்க இந்த சந்தன முல்லை. அப்புறம் அதேமாதிரி காலையில் எழுந்துச்சி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பார்த்திங்கன்னா தலைக்கு கொஞ்சமாக வச்சு விட்டுட்டேன். கொஞ்சமாக வச்சாலும் போதும், ஒரு 2-3 பூக்கள் இருந்தாலும் போதும். ஆனால் தீபம் வைக்கும்பொழுது எப்போதுமே நம்ம தலையில் பூக்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் காலையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா துளசி மாடம் இருக்கு இல்லையா, அது பக்கத்துலேயுமே நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு கோலம் அழகாக போட்டு விட்டுட்டு, அங்கேயுமே பார்த்திங்கன்னா தம்பி பையன் அவனால் எவ்வளோ வேலைகள் செய்ய முடியுமோ அவ்வளோதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இந்த வீடியோவில் நம்ம ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். ஒரு சிஸ்டர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க, அக்கா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வெளியில் எழுந்திரிச்சு வேலை பார்க்குறீங்களே, உங்களுக்கு பயமாக இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதுக்கு என்னுடைய பதில் என்னென்னா, நான் இப்போ பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏர்லி மார்னிங் ஒரு 3 மணிக்கெலாம் எழுந்திக்கிறதுனா எனக்கு சுத்தமாக பயனுங்கிறதே இருக்காது. ஏன்னா நான் இதை பற்றி ஒரு விலாகு கூட தனியாக கொடுத்துருக்குறேன்.
அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2 மணிக்கு நான் இருக்கிற ஏரியா வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை ஏரியா தான். கடல் மீன்களாக இருக்கட்டும், கடல் வகை சார்ந்த உணவுகள் வந்து அதிகமாக நம்ம ஏரியாவில் வந்து அதிகமாக கிடைக்கும். அப்படிங்கிற பொழுது இந்த மீன் வியாபாரம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நிறைய பேர் போவாங்க. அப்புறம் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து போவாங்க. 2 மணிக்கெலாம் வந்து ஏர்லி மார்னிங் வந்து எழுந்திரிச்சு பார்த்திங்கன்னா டெம்போ வந்து உள்ளே வரும். ஆட்கள் வந்து எல்லாமே வேலைக்கு வந்து போவாங்க. நம்ம வாசல்லையுமே பார்த்திங்கன்னா நிறைய பைக்லாம் வந்து போகும் வரும். நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ளவங்கலாம் போவாங்க. அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சுத்தமாக பயனுங்கிற 1 மணிக்கு எழுந்திரிச்சாலுமே பயனுங்கிறதே இருக்காது. ஏன்னா வந்து ஆட்கள் வந்து நடமாட்டிகிட்டே இருப்பாங்க. அதையும் தாண்டி நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா காவலுக்கு வந்து பைரவர் வந்து இருக்கிறாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து பாதுகாப்புன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பைரவர் தான். வீட்டு நம்ம நிலவாசல்ல கூட பூட்டாமல் கூட தூங்கிடலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கையோட வீட்டில் யாரையுமே விடவே விடாது. ஒரு ஆள் கூட வந்து தெரியாதவங்க வர முடியாது. தெரிஞ்சவங்க வந்தாலுமே நம்ம போய் அவங்கள வந்து கூப்பிட்டா மட்டும்தான் அது வந்து உள்ளே வந்து அனுமதிக்கும். ஆனால் வந்து யாருமே கடிக்கலாம் செய்யாது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக தான் இருக்கும். சத்தம் மட்டும்தான் போடும் யாராவது வீட்டுக்குள்ளே வந்து வந்தாங்கன்னா, தெரியாதவங்க வந்தாங்கன்னா. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பாதுகாப்புன்னே வந்து சொல்லலாம். ஏர்லி மார்னிங் நான் முழிச்சதோட வந்து பார்த்திங்கன்னா பப்பியுமே வந்து முழிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டு நம்ம வீட்டு இந்த தெருவுக்குள்ளேயும் வந்து ஒரு 2 3 நாய்க்கள்லாம் வந்து இருக்குது. அதுக்கு வந்து அடிக்கடி இந்த சாப்பாடுலாம் வைப்போமா, அதுவுமே வந்து நான் வந்து முழிச்சு கேட்டு திறந்ததோடய வாசல் வந்து படுத்துக்கிறோம். பார்த்திங்கன்னா அது எனக்கு ரொம்ப பெரிய பாதுகாப்பாக இருக்கும். நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்கிறவங்க வெளியில் வந்து சேஃப்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் யோசித்து தான் நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா இப்போ உள்ள காலத்தில் நம்ம வந்து ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா சேஃப்டிங்கிறது. நமக்கு வந்து இப்போ அதுவும் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து தேவைப்படுது. நம்ம வந்து இப்போ வெளியில் அதிகாலை நேரத்தில் எழுந்திரிச்சு வேலை பார்க்க பயமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நம்ம வீட்டு உள்ளேயே அழகாக வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சி கால் கையெல்லாம் கழுவிட்டு குளிக்க முடியாத பட்சத்தில் குளித்தோம்னா ரொம்ப ரொம்ப மனசுக்குமே சரி உடம்புக்குமே சரி ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். நம்ம யோசிக்கக்கூடிய சிந்தனைகள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தெளிவான சிந்தனைகளாக இருக்கும். நம்ம தூக்கத்தோடு எழுந்திரிச்சு மூஞ்சி கால் கை மட்டும் கழுவிட்டு அது வந்து தீபம் வச்சோம்னா அந்தளவுக்கு ஒரு சுறுசுறுப்பையும் நமக்கு மன அமைதியையும் கொடுக்குமாங்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு கேள்விக்குறி தான். அதனால் காலையில் முடிஞ்ச அளவுக்கு எழுந்திரிச்சு குளிச்சிருங்க. ஏன்னா நைட்டு ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடல் வந்து அந்த ஓய்வு நிலையில் இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு நம்ம வந்து அந்த தண்ணியில் வந்து குளிச்சுட்டு நம்மளுடைய வேலைகளை பார்க்கும்பொழுது அதுக்கு தனிப்பட்ட ஒரு சுறுசுறுப்பு தன்மையை நமக்கு வந்து வரும்னே சொல்லலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு தீபம் வைக்கிங்க. முடியாத பட்சத்தில் மார்னிங் எழுந்திரிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கை கால் முகம்லாம் நல்லா தண்ணி விட்டு அலம்பி விட்டுட்டு நல்ல தீபம் வந்து வச்சு விட்டுட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம தீபத்துக்கு முன்னாடி வச்சு நம்ம வந்து அமர்ந்து ஒரு 1/4 மணி நேரமாக இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷமாக இருக்கட்டும், அமைதியான முறையில் நமக்கு வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தை வந்து பூஜை வந்து நம்ம செய்யலாம். அதன் பிறகு உள்ளே நமக்கு என்னென்ன கிச்சனில் வேலை இருக்கும். நம்ம வந்து பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து அனுப்ப வேண்டிய வேலைகள் இருக்கும். நிறைய வேலை இருக்கும். பெண்களுக்கு வந்து வேலையை என்ன நம்ம சொல்லியா கொடுக்கணும், அந்தளவுக்கு நிறைய வேலைகள் இருக்கும் இல்லையா. அதை வந்து நம்ம கண்டினியூஸாக வந்து பார்க்கலாம். ஓரளவுக்கு வந்து விடிஞ்சிடும் இல்லையா. ஒரு 5:30 மணி 5:45ங்கிற பொழுதுலாம் இப்போலாம் நல்லாவே வந்து விடிஞ்சிருது. சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கெலாம் கிட்டத்தட்ட வந்து வந்துடுறாங்க. அந்த சமயத்தில் நம்ம வெளியில் எழுந்திரிச்சு வாசல்லாம் கூட்டி அழகாக வந்து கோலம்லாம் வந்து போட்டு விடலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து சேஃப்டியாக வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையுமே வந்து செய்யலாம். வீட்டு வேலைகள்லாம் எல்லாமே முடிச்சுட்டு தான் நம்ம க்ளீனாக சுத்தம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யணுமா அப்படிங்கிறது வந்து கிடையாது. அதுவும் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை நம்ம செய்கிறோம்னா அதுக்கு எந்த ஒரு விதமான விதிவிலக்குமே கிடையாது. நம்ம அதிகாலையில் எழுந்திரிச்சு தீபம் வைத்தா மட்டுமே போதும். மற்ற நேரத்துக்கு தான் நம்ம வந்து பூஜை புனஸ்காரங்களாக இருக்கட்டும், நம்ம வந்து நெய்வேத்தியம் வைக்கிறதா இருக்கட்டும், நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு தூய்மையான முறையில் வந்து நம்ம செய்வோம். ஆனால் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம வைக்கிற தீபத்திற்கு எந்த விதமான விதிவிலக்குமே கிடையாது. இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு மனசுக்கு வந்து எது தோணுதோ, எது நல்லதுன்னு தோணுதோ, மன நிறைவை நமக்கு எது கொடுக்குதோ அந்த மாதிரியே நம்ம வந்து செய்யலாம். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, அக்கா வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து 5 விளக்கு வைக்கிறது நல்லதா, இல்லை வந்து தீபம் வந்து 1 விளக்கு வைக்கிறது நல்லதான்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு வந்து அது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு மனநிறைவை எதை வந்து கொடுக்குதோ, மனநிறைவு இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்தை வந்து செய்யக்கூடாது இல்லையா அப்படிங்கிற பட்சத்தில். ஆனால் 5 விளக்கு நம்ம தீபம் வச்சு வைக்கிறது வந்து இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்கிற விதமாக தான் நம்ம வந்து வைக்கலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பிரபஞ்சத்தோட சக்தி வந்து முழுதுமே நமக்கு வந்து ஆசீர்வாதம் கிடைக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். 5 பூதங்களையும் நினச்சி அந்த தீபம் நம்ம வச்சு வழிபடும் பொழுது கூடிய சீக்கிரமே விரைவில்
பட்சத்திலே நம்ம நினைக்கிற காரியங்கள் அனைத்துமே வந்து கைகூடும். முடியாத பட்சத்துக்கு நம்ம இந்த பிரபஞ்சத்தை நினச்சி ஒரு தீபம் வச்சு வழிபட்டாலும் அதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லது தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு எது நமக்கு மனநிறைவே கொடுக்குதோ அதுதான் நம்ம இந்த தீபம் வைக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புவேன். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சேஃப்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம பூஜைகள் வந்து செய்ய முடியும், நம்ம குடும்பத்தை வந்து நல்லபடியாக பார்த்துக்க முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் சேஃப்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வெளியில் வந்து எந்த ஒரு வேலையுமே பார்க்கணும் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு அப்படிங்கிற ஒரு விதிவிலக்கு வந்து கிடையாது. அதனால் வந்து காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு மாற்றம் வந்து நம்ம லைஃப்பில் வந்து கிடைக்கும். தொடர்ந்து நம்ம வீடியோக்கள் எல்லா வீடியோக்களுமே நான் வந்து சொல்கிறது தான். இன்றைக்கி காலையில் வந்து பூஜை வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா எளிமையான முறையில் தான் நான் எப்போதுமே செய்வேன். எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, தீபம் வச்சு விட்டுட்டு சாம்பிராணி தூபம்லாம் காட்டி விட்டுட்டு தீபாராதனை காட்டி விட்டுட்டு நெய்வேத்தியம் ஏதாவது இருந்தால் அன்றைக்கி வந்து செஞ்சு வைக்கிறது. இவ்வளோதான் என்னுடைய பூஜை வேலைகள். இதுதான் நீ வந்து எனக்கு செய்யணும், இதுதான் நீ வந்து பண்ணணும் அப்படி சொல்லிட்டு எந்த ஒரு கடவுளுமே நம்மள்ட்ட வந்து கேட்டது கிடையாது இல்லையா. மனிதர்களாகிய நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு புதுசாக ஒவ்வொரு என்ன சொல்கிறதுனா விஷயங்களையும் நம்ம வந்து நம்ம கடவுளுக்கு இது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு வந்து என்ன சொல்கிறதுனா மன நிறைவு தரக்கூடிய விஷயங்கள் நம்ம வந்து செஞ்சுட்டு போனாலே அதுவே கடவுளுடைய அனுகிரகம் நிறைய நமக்கு வந்து கிடைக்கிற மாதிரி தானே ஃபீல் ஆகும். இன்றைக்கி வந்து நெய்வேத்தியமாக முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் மட்டும்தான் இருந்தது. அது காய்ச்சுமே கொஞ்சம் வெல்லம் வந்து இருந்தது, அது போட்டுமே வந்து நெய்வேத்தியமாக வந்து பிரசாதமாக வந்து இன்றைக்கி வந்து வச்சு விட்டுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளை நம்ம வந்து டைல்ஸ் வந்து போட்டிருந்தாங்க இல்லையா, மஞ்சளை வந்து போட்டு சரவண பவன்னு சொல்லிட்டு அந்த அருங்கோணத்தில் போட்டு பார்த்திங்கன்னா தீபம் வந்து முருகப்பெருமான் பக்கத்துலேயும் வந்து வச்சு விட்டுட்டேன். தீப ஆராதனையிலும் வந்து காட்டி விட்டுட்டு இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமைங்கிறதுனால அந்த லட்சுமி தாயை நினைச்சு வந்து பார்த்திங்கன்னா போற்றி இருக்கு இல்லையா, லட்சுமி தாயோட நாமங்கள்லாம் எழுதி 108 முறை வந்து நோட்டில் வந்து வச்சுருக்கேன். அதையுமே வந்து வாசித்து வந்து விட்டுட்டு பூஜை வேலைகள் எல்லாமே இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நம்மளுடைய இந்த மாதிரி பூஜை நேரங்களில் இந்த மாதிரி நம்ம வந்து தெய்வங்களுடைய பேரை வந்து உச்சரிக்கும் பொழுது நமக்கு வந்து நல்ல ஒரு விதமான எண்ணங்கள் வந்து அதிகமாக வரும். அந்த வார்த்தைகளை நம்ம வந்து உச்சரிக்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல விதமான லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஏற்படுறதை நம்ம வந்து பார்க்கலாம். மனசுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தூய்மையான ஒரு நிலையை வந்து கொண்டுட்டு போகும். தேவையில்லாத சிந்தனைகளாக இருக்கட்டும், தேவையில்லாத பேச்சுக்களாக இருக்கட்டும், நம்ம எதையுமே வந்து யோசிக்க மாட்டோம். நம்மளுடைய லைஃபுக்கு வந்து எது தேவையோ அதை மட்டும் தான் நம்ம வந்து யோசிப்போம். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சும்மா பார்த்திங்கன்னா 10 ரூபா 20 ரூபா நோட்டு தான் நம்ம கடையில் வாங்கிக்கிட்டு இப்போ வந்து நம்ம தெரியலைன்னா கூட இப்போ மொபைலெல்லாம் எவ்வளோ நம்ம வந்து சர்ச் பண்ணாலே வந்து நிறைய வருது. நம்ம வந்து நமக்கு என்ன ஸ்தோத்திரங்கள் ரொம்ப பிடிக்குதோ, எந்த கடவுள் வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கிறோமோ அவங்களுடைய நாமத்தை வந்து நம்ம நோட்டில் வந்து எழுதி வச்சுட்டு அவங்களுடைய பாடல்களை வந்து நம்ம வந்து பூஜை அறையில் வந்து வாசிக்கும் பொழுது அது வந்து ஒரு மனநிறைவு வந்து நமக்கு வந்து கொடுக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்லேயுமே அந்த வறுமையை போக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த நாமங்களை நம்ம உச்சரிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த லட்சுமி தாயே நம்ம வீட்டில் வந்து குடியிருக்கிறதா வந்து ஒரு ஐதீகம் வந்து சொல்லுவாங்க. நம்ம வாயிலேருந்து பேசுகின்ற வார்த்தைகள் இருக்குது இல்லையா, அது ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குது. நம்ம வந்து சாதாரணமாக சொல்ல முடியாது. நம்ம பேசுகின்ற நெகட்டிவான வார்த்தைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல் இருக்குது. அதே மாதிரி நம்ம பேசுகின்ற நல்ல விஷயத்துக்குமே நல்ல சக்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஃபீல் பண்ணுவேன். அதனால் நம்ம பேசுகின்ற வார்த்தைகளை கவனத்தோடு வந்து பேசணும். நம்ம வந்து எல்லாமே பேசிடலாம், நம்ம நாக்கு இருக்குது அப்படி வாய் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அவங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கடன்னு வந்து பேசி விட்டுருவாங்க. அடுத்தவங்க மனசு வந்து கஷ்டப்படுமே, இதனால் வந்து அவங்க யோசித்து வருந்துவாங்களே அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நினச்சது கிடையாது. அந்த மாதிரி நம்ம வந்து இருக்கக்கூடாது. நம்ம பேசுகின்ற வார்த்தைகளுக்குமே நிறைய வந்து பலன்கள் இருக்குன்னே வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு வார்த்தைகளையுமே நம்ம வந்து பேசி வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்களை பேசும் பொழுது நமக்கு வந்து நிறைய மாற்றங்கள் நம்ம லைஃப்பில் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முழுமையாக நம்புகிறேன். இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா பூஜை வேலைகள்லாம் முடிச்சு விட்டு பாப்பாவுக்கு வந்து இட்லியுமே வந்து ஊட்டி விட்டுட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரு வாய் ஊட்டுறதுக்குள்ளே நமக்கு வந்து போதும்னு ஆயிடுது. சாப்பிட்றது என்னமோ ஒரு 2-3 வாய் தான். அது வந்து அங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு போயிட்டு ஒரு வழி வந்து படுத்துறது
குடிச்சிடுறாங்க. அப்புறம் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாழைப்பழம் இருந்தது, அதையுமே வந்து கொஞ்சம் தண்ணிலாம் எடுத்து வச்சுட்டு பாப்பாவுக்குமே வந்து கொடுத்து அனுப்பிட்டேன். யார் யார் வீட்டிலலாம் வந்து குட்டீஸ்லாம் சேட்டை பண்ணாமல் சாப்பாடு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து ஸ்நாக்ஸ் வந்து வச்சு கொடுத்து எல்லாமே லாக் பண்ணி கொடுத்துட்டேன். மறுபடியும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னம்மா ஸ்நாக்ஸ் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எப்போதுமே சரி ஓப்பன் பண்ணி பார்த்துருவாங்க. அது பார்த்துட்ட பிறகு தான் வந்து மனசு வந்து திருப்தியாகும். அப்புறம் வந்து எடுத்து பேக்கில் வந்து வச்சு விட்டுருவாங்க. இன்றைக்கி காலையில் பூஜை வேலைகள் எல்லாமே முடிச்சு விட்டுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம மாடி தோட்டத்தில் செடிகளுக்கெலாம் வந்து உரம் போட்டு ரொம்ப நாளாச்சு. இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாடெல்லாம் வச்சுருப்பாங்க, சாணம் உரம்லாம் நிறையா கிடைக்குமே. அதையுமே வந்து வீட்டு வேலைகள்லாம் எல்லாமே முடிச்சுட்டு போய் இன்றைக்கி வந்து கொஞ்சம் மாடிக்கு வந்து தேவையான அந்த உரங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு வந்து கொஞ்சம் போயிட்டு நம்ம வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஒரு 2, 3 வீடு தாண்டி பார்த்திங்கன்னா இந்த இடம் ரொம்ப நேச்சுரல் ப்ளேஸாக இருக்கும். கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 10 நிமிஷம் போய் அப்படியே வந்து பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு வந்து கொஞ்சம் உரமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து வீட்டுக்கு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் இல்லை. நம்ம அந்த பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வீட்டிலேருந்து கருவேப்பிலை நிறையா இருக்கும். அது வந்து எடுக்கவே மாட்டாங்க. நான் வந்து கடைகளில் வந்து அதிகமாக கருவேப்பிலை வாங்குறது கிடையாது. சந்தைக்கு போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து வாங்க மாட்டேன். அந்த இடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தேவையான கருவேப்பிலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறது. இன்னும் இந்த இடம்லாம் மழை காலம்லாம் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், நல்லா ஒரு என்ன சொல்கிறதுனா ஃபுல்லுமே தண்ணி நிரம்பிரும். நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருக்கும். இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குப்பை கொட்டிட்டு அந்த சாணம் உரம்லாம் எடுக்கிற இடம். நீங்கள் ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க, அக்கா உரம்லாம் நீங்கள் வந்து தனியாக காசு கொடுத்து வாங்குவீங்களான்னு சொல்லிட்டு. காசு கொடுத்துலாம் வாங்க மாட்டேன், இங்கேருந்து தான் எடுக்கிறது. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். அப்போ தான் நான் நிறைய வீடியோக்கள் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். என்னுடைய வீடியோ பார்த்த அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வேறொரு வீடியோ விலாகில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.